பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த லெந்து காலங்களில் இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி, நேற்றைய தினத்துல கூட நீதிபரராக இருக்கிறார் என்று சொல்லி, நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய இன்னொரு குணாதிசயத்தை, இன்னொரு பண்பை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். இந்த நாளில் நாம சிந்திக்க போகிற இந்த காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவர். யோவான் 4:34 இப்படியாக கூறுகிறது, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி கூறுகிறார். நமக்கு இந்த யோவான் 4வது அதிகாரம் நன்றாக தெரியும். யோவான் 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் சமாரிய பெண்ணோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு நீர் தாய் என்று சொல்லி அந்த காரியத்தில் ஆரம்பித்து அந்த மகளுடைய வாழ்க்கை குறித்து அநேக காரியங்கள் பேசி கொண்டிருக்கும் போதுதான் இந்த சீஷர்கள் வேற இடத்துக்கு சென்று உணவை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நேரமாகிவிட்டது, சாப்பிடலாம் என்று சொன்ன போது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எனக்கு இந்த சாப்பாட்டை விட, இந்த உணவை விட, என்னை அனுப்பின என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனமாக, என்னுடைய சாப்பாடாக இருக்கு. அதுதான் எனக்கு மிக முக்கியம். பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதுதான் எனக்கு முக்கியம். அதற்கு அப்புறம்தான் எனக்கு இந்த சரீர பிரகாரமான உணவு என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அதுவே அவருடைய வாழ்க்கையோட ஒரே குறிக்கோளாக, அவருடைய இருதயத்தின் ஒரே வாஞ்சையாக இருந்தது. பிரியமானவர்களே, பிதாவுக்கு கீழ்ப்படிவது என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட பிறந்த ஒரு குணத்தை போல, அவரோடு கூட ஒன்றாக இருந்த ஒரு காரியத்தை போல மாறி இருந்தது, அல்லது அதுவே உருவாகி இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவோடு கூட இருந்தார். ஆனால் இழந்து போன மனிதர்களை மீட்பதற்காக, பாவத்துல மூழ்கி போன மனிதர்களுக்கு விடுதலை தருவதற்காக பிதா என்ன சித்தம் கொண்டார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புவது, அல்லது பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்படுவது. அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு. அந்த காரியத்திற்காக இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பரலோகத்துல இருப்பதை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு யாரை தேடி வந்தார்? நல்லவர்களை தேடி வரவில்லை, பாவிகளையும் அக்கிரமக்காரர்களையும் தேடி வந்தார். அதனாலதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8 இப்படியாக பவுல் எழுதுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். வசனம் 8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர், தேவனுக்கு சமமாக இருக்கிறவர். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக, அல்லது அதுதான் என்னுடைய உரிமை, அது எனக்கு சொந்தமானது, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அதை தம்மோடு கூட வைத்து கொள்ளாதபடிக்கு, நான் கடவுளுக்கு இணையானவர், பிதாவுக்கு இணையா இருக்கிற, என்னால இந்த பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கி வர முடியாது, இந்த அந்தஸ்துல இருந்து கீழே இறங்கி வர முடியாது, இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லாதபடிக்கு அவர் என்ன செய்தாராம்? தம்மை தாமே வெறுமையாக்கினார். அந்த தெய்வீக சுபாவம், தேவனுக்கு சமமாய் இருப்ப காரியம் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தாதபடிக்கு, அவர் பூமியில வந்த போதும் அவர் முழுமையாக கடவுளாக இருந்தார். ஆனால் தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக, தன்னுடைய சுயநலமான காரியங்களுக்காக தேவனாய் இருந்த காரியங்களை அவர் எப்பொழுதுமே பயன்படுத்தினது கிடையாது. அதிகாரத்தை
மற்றவர்களுக்காக பயன்படுத்தினாரே ஒழிய தனக்காக பயன்படுத்தினது கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க, தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷத்துல கடைசி நாட்களில் என்ன செய்யறாரு, சீஷர்களுடைய கால்களை கழுவினார். அது யார் செய்கிற காரியம்? அடிமைகள் செய்கிற காரியம். அந்த நாட்களில் அடிமைகள் தான் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தா அவர்களுடைய கால்களை கழுவுகிற அந்த பழக்கம் அடிமைகளுக்குரியது. அங்க என்ன செய்யறாரு? அடிமையின் ரூபம் எடுக்கிறார். அதுவும் பிதாவுடைய சித்தத்துல ஒரு பங்காக இருந்தது. பிதாவிற்கு கீழ்ப்படிவதில் ஒரு பங்காக இருந்தது. எந்த அளவு கீழ்ப்படிந்தார்? அது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் அவருடைய கண்களை கட்டி அவரை அறைகிறார்கள். யார் அறைந்தார் என்று சொல்லி நீ ஞான திருஷ்டியால சொல்லுன்னு சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, முள்முடி வைக்கிறாங்க, காரி உமிழ்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அவமான சின்னமாக அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேரை நீ உயிரோடு எழுப்பினாயே, எத்தனையோ பேருக்கு நீ அற்புதம் செய்ய உன்னுடைய கடவுள் உனக்கு உதவி செய்தாரே, இப்பொழுது நீ கீழே இறங்கி வா, கிறிஸ்துவானால் நீ கீழே இறங்கி வா என்று சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஆனாலும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையின் முடிவு பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, பிதாவுக்கு கீழ்ப்படிவது எளிதான காரியமா? பிதாவுக்கு அல்லது பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது எளிதான காரியமா என்று சொல்லி கேட்டால், இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் அது எளிதான காரியமாக இருந்தது. ஏனென்றால் அதுவே அவருடைய நோக்கமாக இருந்தது. தேவனுடைய சமூகத்தில் அவர் பலத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய சமூகத்தில் அவர் வல்லமை பெற்றுக்கொண்டு, பிதாவிற்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஒரே ஒரு முறை அவருக்கு அது மிகவும் கடினமாகப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரே ஒரு முறை பிதாவிற்கு கீழ்ப்படிவது கடினமாகப்பட்டது. எப்பொழுது? கெத்செமனே தோட்டத்துல அடுத்து கொஞ்ச நேரத்துல அவர் கைது செய்யப்பட போகிறார், அவரை துன்பப்படுத்த போகிறார்கள், அல்லது இந்த முழு உலகத்துடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டு பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து அவர் அவர் தள்ளிவிடப்பட போகிறார், அல்லது ஒதுக்கி வைக்கப்பட போகிறார், கைவிடப்பட போகிறார். அந்த காரியத்தை நினைக்கும் போது அது அவருக்கு மிகவும் மிகவும் கஷ்டமாக இருந்தது, இயலாத காரியமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவர் ஜெபிக்கிறார், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:39. பிரியமானவர்களே, அந்த தருணத்துல பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படுவது மிகவும் கடினமாக இருந்தது. அது அந்த துன்பத்தினால் அல்ல, அல்லது அவமானத்தினால் அல்ல, பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் உடைந்து போகிறது. பிதா குமாரனை கைவிட போகிறார். ஒரு சில மணித்துளிகள் பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் விடுபடப்பட்டு உடைக்கப்பட்டு கைவிடப்பட்டவராக மாறப்போகிறார். அந்த தருணத்தை நினைக்கும் போது அது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. 3 முறை ஜெபித்தார். இயேசு கிறிஸ்துவானவருடைய ஒரே ஒரு ஜெபத்தை பிதாவானவர் கேட்கவில்லை என்றால் அது இந்த ஜெபம்தான். அந்த ஒரு முறை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது கடினமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை செய்து விடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்காக பாடல் பாடி விடுவோம், இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியத்துல செய்து விடுவோம், இயேசு கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை திருச்சபையில அல்லது உதவிகளை பல காரியங்களை செய்து விடுவோம். ஆனா பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து, பிதா இந்த காரியத்தை தான் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அதை அறிந்து அதற்கு கீழ்ப்படிவது மிகவும் கடினமான காரியம். நம்மில் அநேகருக்கு அநேக நேரங்களில் கடினமான காரியம். நம்ம செய்கிற அநேக காரியங்கள், நம்ம ஆண்டவருக்காக பலியிட்டு விடுவோம், ஆண்டவருக்காக பணத்தை கொடுத்துருவோம், நேரத்தை கொடுத்துருவோம், பல காரியங்களை செய்து விடுவோம். ஆனா பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதற்கு நாம கீழ்ப்படுகிறோமா? அதுதான் பிதா எதிர்பார்க்கிற காரியம்.
அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சவுலை நோக்கி இப்படி கேட்கிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் அது பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழாக இருக்கிறதா? அது பிதாவினுடைய சித்தம் என்று அறிந்து அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் நமக்கு தோன்றியபடி நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்ப நம்முடைய நமக்கு புரிந்த அளவுக்கு, அல்லது இதுதான் நான் செய்யறேன், ஆண்டவர் எப்படியாவது ஏத்துக்குருவாரு, இதெல்லாம் நான் செய்யறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அப்படியாக செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய சொந்தமான காரியங்களை செய்து அதற்கு ஆண்டவர் அத்தாட்சி கொடுக்கணும், அல்லது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறோமா? அல்லது பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறோமா? முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், இந்த நாளில் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், நாளைக்கு என்ன வைத்திருக்க, ஒவ்வொரு நாளும் அவர் கூறுவார். எப்பொழுது கூறுவார்? தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அதை குறித்து கூறுவார். பிதாவானவர் நம்மை வழி நடத்துவார், வேத வசனங்களின் மூலமாக வழி நடத்துவார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் முக்கியமாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில முக்கியமா நான் என்னை யோசித்து பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்துல சாயக்ஸ்ல என்னுடைய MTH முடிக்கிற காலகட்டத்துல கடைசி 2 மாதங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவரை படித்து முடித்த பின்பாக என்ன செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும்னு சொன்னப்ப ஆண்டவர் ஒரு வருடத்திற்கு மேலாக போதகர் ஊழியத்தை குறித்து என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். ஆனாலும் கூட எனக்கு அது அவ்வளவு எளிதாக வரும் என்று சொல்லி தெரியவில்லை. ஏன்னா நான் எப்பொழுதுமே திருச்சபையில அவ்வளவு அங்கமாக இருந்ததில்லை. எப்பவுமே மற்ற ஊழியங்கள் இருந்திருக்கிறேன். ஆனா திருச்சபைக்கு கிரமமா போய் திருச்சபை ஊழியத்துல பங்கு பெற்றது கிடையாது. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் அப்பொழுது யோசித்தது, ஆண்டவர் எனக்கு போதிக்கிற வரத்தை தந்திருக்கிறார், பிரசங்கியாக தந்திருக்கிறார், மற்றவர்களுக்கு காரியங்களை எடுத்து கூறுவதற்கு அந்த வரத்தை தந்திருக்கிறார். அதுதான் நான் சிறப்பா செய்ய முடியும். ஒரு 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 பாஸ்டரா என்னால இருக்க முடியாது, அதுக்கு நான் படிக்கல, அதுக்கு எனக்கு ஆவிக்குரிய வரம் கிடையாதுன்னு சொல்லி என்னை யோசித்து கொண்டிருக்கும் போது, ஒரு ஆசிரியர், என்னுடைய இறையியல் கல்லூரியில பைபிள் காலேஜில் இருந்த ஒரு ப்ரொஃபசர், அவருடைய கிளாஸ்ல ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது இந்த காரியத்தை சொன்னார். அவர் ஆங்கிலத்துல சொன்னார், தமிழ்ல சொல்றேன். ஆங்கிலத்துல என்ன சொன்னாருன்னா, your spiritual gifts will not decide your ministry. அதாவது உன்னுடைய ஆவிக்குரிய வரம் ஊழியத்தை தீர்மானிக்காது. நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வரத்தை வைத்துதான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஆனா அவர் சொன்னது, உன்னுடைய ஆவிக்குரிய வரம் உன்னுடைய ஊழியத்தை தீர்மானிக்க தேவையில்லை. வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இப்படி சொல்றீங்களே, இவ்வளவு நாள் இதை வைத்துதான் என்னோட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன், இப்படி சொல்றீங்களா? அப்ப வேற எதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வரத்தை தந்திருக்கிறாரு, இந்த தாளந்தை தந்திருக்கிறாரு, இதை வச்சு ஊழியம் செய்யாம வேற எதை அடிப்படையா வச்சு ஊழியம் செய்யறதுன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதுதான் முதல் காரியம். ஆவிக்குரிய வரம், ஆண்டவர் தருகிற தாளந்துகள் பின்னாடி வரும். ஆண்டவர் எங்கு சென்று என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு கீழ்ப்படியும் போது அதற்கு தேவையான வரங்களையும் அதற்கு தேவையான தாளந்துகளையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார். அது அவருடைய தந்தையுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து அதை அங்கு ஆண்டவர் நிறைவேற்றினதை வைத்து ஒரு ஆதாரமாக வைத்து வேத வசனங்களின் ஆதாரமாக வைத்து அந்த காரியத்தை சொன்னார். அது எனக்கு மிகவும் மிகவும் சரியாகப்பட்டது. ஒருவேளை முசிறி திருச்சபையில இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன்னா பல காரியங்களோடு கூட சேர்ந்து இந்த ஒரு வாக்கியமும் அது ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதற்கு நாம கீழ்ப்படுகிறோமா? உண்மையான கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை செய்யறது இல்லை. அந்த காரியத்தை செய்து இந்த காரியத்தை செய்து இப்படி செய், அது அல்ல. உண்மையான கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்கு எது பிரியமானது,
தேவனுக்கு எது சந்தோஷத்தை கொண்டு வரும், தேவன் எதில் வாஞ்சியா இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அந்த காரியத்துல மகிழ்ச்சியுடனும் முழு மனதுடனும் செய்வதாகும். அநேக நேரங்கள் அது முடியாதுங்க. ஏன்னா நம்முடைய மாம்சீகம், நம்முடைய மாம்சம் தேவனுக்கு எதிரான காரியங்களை தான் வாஞ்சிக்கும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளாது. நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம் எளிதாக ஏற்றுக்கொள்ளாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் நினைக்கும் போது ஆண்டவர் அதற்கான பலத்தை தருவார். உண்மையான கீழ்ப்படிதல் என்ன? தேவனுக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி முன்பதே அறிந்து அதை மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் செய்வது. வேண்ட வெறுப்பா செய்யறது கிடையாது. ஆண்டவரே என்னால முடியல, போங்க, இதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க, போங்க, நான் செஞ்சுட்டு போறேன், இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா செய்து விட்டு போவது கிடையாது. தேவனுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து மகிழ்ச்சியோடு முழுமையாக முழு மனதோடு கூட செயல்படுவதுதான் தேவனுக்கு பிரியமானது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம். ஒரு சிலருக்கு கீழ்ப்படிவது என்பது பிரசங்கமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு கீழ்ப்படிவது என்பது மற்றவர்களை நேசிப்பதாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கீழ்ப்படிவது என்பது விட்டு கொடுக்கிற காரியமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது மன்னிக்கிற காரியமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்பது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியமாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன? நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில அவர் ஜீவனை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் ஜீவனை தருவது அவருக்குள்ளாக நாம பலப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. ரெண்டுமே அவருக்குள்ளாக பலப்பட்டு அவரை போல மாறுகிற அந்த பயணத்துல அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சித்தத்தை செய்வது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? திடீர்னு ஒரு பெரிய ஊழியம் இல்ல, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கீழ்ப்படியும் போது ஆண்டவர் முழுமையான வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி தருவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அந்த காரியத்திற்கு மகிழ்ச்சியோடு முழு மனதோடு கூட நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் எந்த காரியத்துல நம்மிடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா? யாருக்கு ஆண்டவருடைய அன்பை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? யாருக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? எந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? எந்த காரியத்துல நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார்? பிரியமானவர்கள், நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த நாளில நம்ம பலிகளை அல்ல அல்லது கட்டளைகளை நிறைவேற்றுவதை அல்ல, கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவருக்கு இயலாத தருணத்திலும் கூட, அவருக்கு முடியாத தருணத்திலும் கூட, மரண பரியந்தம் அவமான சின்னமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் அதில் கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இதை விட்டுட்டு நான் இறங்கி வரமாட்டேன்னு சொல்லாம அவர் முழுமையாக கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்கள், இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியுமா? எந்த காரியத்துல தேவன் நம்மிடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார்? அதை அறிந்திருக்கிறோமா? அல்லது கேட்கலாம், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அடுத்ததாக அந்த காரியத்துல கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை, வைராக்கியம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதே நம்முடைய போஜனமாக, நம்முடைய உணவாக இருக்க வேண்டும். பிரியமான மற்ற காரியங்கள் எல்லாம் அப்புறம்தான், இன்னைக்கு அது கடினமாக தோன்றலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்துல நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார், இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவார். இந்த லெந்து காலங்களில இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிற இந்த பயணத்துல பிதாவிற்கு கீழ்ப்படுகிற அந்த காரியம்
நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகட்டும், முழு மனதோடு மகிழ்ச்சியோடு நாம் கீழ்ப்படிவோம். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை போல மாறி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அநேக நேரங்களில் உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி தெரியாதபடிக்கு நாங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுயமான காரியங்களை யோசித்து இதுதான் உமக்கு தேவை, இதுதான் உமக்கு பிரியம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அந்த தருணங்களுக்கு எங்களை கிருபையாக மன்னிக்கும்படியாக கூட கெஞ்சுகிறோம். இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். நாளைக்கு நாங்கள் ஜீவனோடு இருப்போமா என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் தந்திருக்கிற அந்த புதிய நாளில ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நாங்களே விட்டு கொடுக்க, உம்முடைய சித்தத்திற்கு முழு மனதோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்காக காரியங்களை செய்வதை குறித்து நாங்கள் கரிசனைப்படாமல் அதை இரண்டாம் பட்சமாக வைத்து உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற உதவி செய்யுங்க. மற்ற எல்லா காரியங்களையும் நாங்கள் அப்புறப்படுத்தி வைக்க, தள்ளி வைத்து விட்டு உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்குமான பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் இந்த நாளில் தரும்படியாக கூட கெஞ்சுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க. எங்களை உம்முடைய குமாரனை போல நீங்க மாற்றுங்க. உம்முடைய குமாரனை போல எங்களை மாற்றுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.